இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வணக்கம் சார். டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி கட்சி நாடு முழுவதும் இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக அவங்களும் அந்த கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே நம்மளோட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இருக்குது. ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இவர் பிஜேபியை அந்த தாக்கக்கூடிய அளவு, கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக தாக்கக்கூடிய அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்றது இன்றைக்கி தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகளே நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொரு புறம் திமுக பிஜேபி கூட்டணி உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. பிஜேபியோட திமுக நெருங்கி போயிட்டுருக்காங்கன்ற ஒரு செய்தியும் வருது. ஸோ முதலமைச்சர்லேருந்து ஆரம்பிக்கிறேன், என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரு? ஏன்னா டெல்லியில் இந்த போராட்டம் ஒரு தீவிரம் அடைஞ்சிருக்கு நீட் தேர்வு எதிர்த்து. இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்ட். இப்போ எப்படின்னா, வாங்சுக், அவர் ஃபுல் பேர் சோனம் வாங்சுக். அவரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் 59 வயசு. அவர் ஒரு பெரிய சமூக போராளி. லடாக்கில் மிகச்சிறந்த கிரியேட்டர், ஒரு படைப்பாளி. 3 இடியட்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு, அது அவரை மையப்படுத்தி தான். கோன் பனேகா குரோபதி என்ற நிகழ்ச்சியிலும் அவர் பங்கு பெற்றார். ஒரு ஸ்தூபிய பணிலிங்கத்தால் செஞ்சிருந்தார். லடாக்கில் விவசாயிகளுக்கு பங்கு பெற்றார். இப்படி ஏராளமான விவகாரங்களை சோனம் வாங்சுக் செய்து கொண்டிருக்கிற போது, இப்போது அபிஜித் திபிக்வியா, அவர் பேர் சிஜிபி, கரப்பான் பூச்சி என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு காரணம், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் நீதிமன்றம் சொல்கிறது வேலையற்றவர்கள் கரப்பான் பூச்சிக்கும் ஒட்டுண்ணிகளுக்கும் சமமானவர்கள். இந்த வார்த்தை ரொம்ப கொடூரமான வார்த்தை. ஒரு சமூகத்தில் வேலையற்றவர்களாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அசிங்கப்பட வேண்டியது அரசு. நான் ஒரு வருஷத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன், சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்று சொன்னார் 13இல். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ஸ் என்று சொன்னார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு இன்க்ளூசிவ் இல்லை, மாட்டிறைச்சி தின்றதாக படுகொலைகள் நடந்தது, மசூதிகள் உடைக்கப்பட்டது, தாடி வைத்தவனெல்லாம் வெட்டப்பட்டான். இன்றும் வெறுப்பு 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 வெறுப்பு. சிஏ போராட்டத்தில் 52 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்போது அதே நீதித்துறையில் இருக்கக்கூடிய உயர்ந்த மாண்புகளை சொல்லுகின்றார், வேலையற்றவர்கள் ஒட்டுண்ணிகள், வேலையற்றவர்கள் கரப்பான் பூச்சிகள். உடனே தான் அமெரிக்காவில் படித்து கொண்டு ஆம் ஆத்மியோடு பணியாற்றி கொண்டிருந்தவர் தான் ஒரு காலத்தில் அபிஜித். அவர் அமெரிக்காவுக்கு சென்று என்னடா இப்படி ஒரு சூழலை உருவாக்குறது, சிஜேபி என்றே உருவாக்கினார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எந்த சமூகத்தை பார்த்து காக்ரோச் என்று சொன்னாயோ அதே வேலையற்றவர்களால் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னது தான் இந்த சிஜேபி. அது எதிர்பாராத பெரும் எழுச்சியை இந்தியாவிலே கொண்டு வந்தது, பெரும் எழுச்சி. இன்றைக்கி ஜந்தர் மந்தில் ஒரு காலத்தில் வானவியல் திணைக்களத்திற்கான ஒரு இடமாக இருந்தது, இன்றைக்கு போராளிக்களமாக மாறி ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளெல்லாம் கடந்த முறை அண்ணா ஹசாரே மூமெண்ட் எங்கே உருவானதோ அதே இடத்தில் உருவாக்கியது. அவற்றோடு இணைந்து கொண்டவர்களாக இன்றைக்கு இளைஞர்கள், ஜென்சி தலைமுறைகள் இந்தியாவை உலகின் திருப்பி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இது இந்தியாவில் மட்டுமல்ல, ப்ளூம்பெர்க், பிபிசி, அதே போன்று கார்டியன், அல் ஜசீரா, இந்த நாளிதழ்கள் அனைத்துமே இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி ஏராளமான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. சர்வதேச அளவில் இந்த அபிஜித் திபிகி, அதாவது சிஜேபியினுடைய இந்த போராட்டமும், லடாக்கினுடைய போராளியாக இருக்கக்கூடிய நம்முடைய சோனம் வாங்சுக்கினுடைய இந்த எழுச்சியும், அவர்கள் கேட்பது ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான், அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இதை கூட நீங்கள் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கிறீர்கள்? 2017 2018 தொடர்ந்து நானே பல நிகழ்ச்சி நடத்திவிட்டேன். 21 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு நீட்டு வேணாம் என்று கூட அவர்கள் கேட்கவில்லை. அல்லது மைய அரசாங்கத்தினுடைய டிசர்வ்டு எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடிய மத்திய கல்விக் கொள்கை கட்டும் அவர்கள் சொல்லவில்லை. இவ்வளவு மோசமாக, இவ்வளவு கீழ்த்தரமாக சென்று கொண்டிருக்கும், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளை நல்லா அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான், கடைசியில் அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுமா, அடுத்ததுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் வரும். இதை கூட பாதுகாக்க முடியாத தர்மேந்திர பிரதான் என்கின்ற ஒருவரை அரசவையில் வச்சு கோலாற்றி கொண்டிருக்கும் மோடி அரசாங்கமே
இது எங்களுக்கு நீதி வேண்டும் என்று அவர்கள் கேட்பது எந்த விதத்தில் தவறு? நான் கேட்பது தான், இது எந்த விதத்தில் தவறுமில்லை. உரிமைக்காக போராடுகிறார்கள், உண்மத்திற்காக. கடைசியில் அந்த போராட்டம் இன்றைக்கு டெல்லியிலே ராகுல் காந்தியை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போகிறார்கள். ஒரு நிமிடத்தில் வேலை முடிந்து விடுமே, அந்த அளவிற்கு பாஜகவினுடைய ஆளுமை, அந்த அளவிற்கு பாஜகவினுடைய தலைவர்களுடைய ஆணவ போக்கு ஒன்றுமில்லை. இத்தனை லட்ச கோடிக்கணக்கான மக்கள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எழுச்சிருக்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு தர்மேந்திர பிரதானை காப்பாற்ற வேண்டும் என்று மோடி அரசு விரும்புகிறது என்றால் அந்த அரசுக்கான ஆணவ போக்கும் அந்த அரசுக்கான உள்ளார்ந்த எண்ணமும் என்ன? சரி, இப்போ நீங்கள் கேட்டீர்கள், நேர தென்கே வருவோம். இந்தியா முழுவதும் இந்த ஜென்சி தலைமுறைகளை வரலாற்றில் பார்க்கின்ற போது இந்தியாவில் எல்லாவற்றுக்கும் களமமைத்து கொடுத்த ஒரே ஒரு மாநிலம் தமிழகம்தான். இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் முக்து பாரத் என்று இப்போது தானே பிஜேபி சொல்கிறார்கள். 1949 காங்கிரஸை அழிப்பதற்காக ராபின்சன் பூங்காவில் இந்த ஜென்சி போராட்டம் தொடங்கியது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், நினைவிருக்காது, வரலாற்று நீங்கள் அப்பொழுது பிறந்திருக்க மாட்டீர்கள். அந்த போராட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரோடு வெளியே வந்து தொடர்கிறார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். 1952, 57, 62, 67 ஜென்சிகள் எல்லாம் ஆட்சியை பிடித்தது தான். அன்றைக்கு திரு கருணாநிதி ஒரு இளைஞர், பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் மதியழகன், EVK சம்பத், ஏராளமான இளைஞர்கள் ரோட்டிலே ஒரு சாயாவை கொஞ்சம் குடித்துவிட்டு இரவு பகலாக சோரட்டி ஒட்டிய ஜென்சியின் போராட்டத்தின் விளைவுதான் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது நம்முடைய நடிகர் தாவேகாவின் தலைவரும் மரியாதைக்குரிய திரு தோழர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் ஜென்சியின் எழுச்சியில் தான் வந்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று புரட்சித் தலைவர் டாக்டர் MGR அவர்களும் அதே போன்று ஒரு மாற்றம் தான். அதே போன்று இந்திய வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் 8 லட்சம் பேர் ஒரே மேடையில் கூடினார்களே, எது கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம், அது எவ்வளவு பெரிய போராட்டம். இந்த ஜென்சியினுடைய போராட்டத்தை நீங்கள் பாருங்கள். பாஜகவினுடைய அடிப்படைகளுக்கு எல்லாவற்றையும் எதிராக இருக்கும். மதத்தால், இனத்தால், மொழியால், வர்க்கத்தால் மக்களை பிரிக்கும் ஒரு அரசு. மதத்தால், மொழியால், இனத்தால், சாதியால், வர்க்கத்தால் பிரிக்கும் ஒரு அரசு. மதத்துக்கும் இனத்திற்கும் மொழிக்கும் இனத்திற்கும் இல்லாத ஒரு கூடுதல் மனிதர்களாக. அப்படித்தானே விஜய்க்கும் ஓட்டு போட்டார்கள். யாரும் என்றும் தெரியாது. விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் எந்த வேட்பாளர்னு எவனுக்கும் தெரியாது. ஓட்டை ஜாதி ரீதியாகவும் யாரும் பார்க்கல, சமூக ரீதியாக வாக்கு செலுத்தணும்னு பார்க்கல. ஆனால் இங்கே ஒரு வருத்தம். அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதே நிலையில் அவர் உறுதியாக இருப்பாரேயானால் தொடர்ந்து பயணிக்க முடியும். அதே நிலையில் அவர் உறுதியாக போராடுவார்களேயானால். அவன் பேசிட்டு கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் அவர் முதலமைச்சர் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு கண்டனமோ இல்லை வந்து ஒரு எதிர்ப்போ இல்லை. பட் டிவிகே கட்சி சார்பாக வந்து தளத்தில் ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சி அவங்களுடைய புரட்சியால் இன்றைக்கி வந்த முதல்வர் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இதை கையில் எடுத்தாருன்னா இதுவும் இன்னும் ஒரு தீவிரமடையும். இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு, ஏன்னா தாவேக அரசாங்கம் வலியுறுத்துறது அதுதான், நீட் வேணான்றதை தான் அவங்களும் வலியுறுத்துறாங்க. ஆனால் இதை வந்து முதலமைச்சர் அவர்களே பேசும்போது, ஏன்னா இப்போ வந்து முதலமைச்சருக்கு நார்த்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிக பட்டாளம் உருவாகி இருக்கிறதாகவும் கேள்விப்படுறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை ஒரு கையில் எடுத்தாருன்னா இது இன்னும் ஒரு பேன் இண்டியா லெவலில் இன்னும் ஒரு தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆனால் இவர் ஏன் வந்து அமைதி காக்குறாருன்ற ஒரு கேள்வி. அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை, அவருக்கு ஊழல் இல்லை, இடியில் சிக்கிக்கொள்வது ஒன்றும் இல்லை. அவருக்கு மீது ஒரு வழக்கு இருக்கிறது, அதில் கூட அவர் மீது FIR கிடையாது. எது மீது? கரூர் சிபி. நம்ம பேசியிருக்கிறோம். திமுக இவரை சிக்கப்பட்டு கொள்ள செய்வதற்கு ஏராளமான யுக்தியை கையாளுகிறார்கள், அதை விட்டுவிடுங்கள். இவருக்கு பேச தெரியாத மனிதனும் இல்லை, நல்லா பேசுவார். சட்டமன்றத்தில் கையை காட்டிக்கொண்டு அப்பாவை எங்கே என்று கேட்கிறார், நக்கல் அடிக்கிறார், நையாண்டி போடுகிறார். சில கூட்டங்களில் பிராம்டர் ரோல் ஆகி கொண்டிருந்தாலும் அவருடைய பேச்சுக்களை நான் கவனிக்கிறேன். சிறையடையாக தொகுத்து திக்கல் இல்லாமல் பேச முடிகின்றது. இதே முதலமைச்சருக்கு இறைவனோ அல்லது என்ன சொல்வது இயற்கையோ அவருக்கு ஒரு வலையமைச்சு கொடுத்தது. இப்பொழுது அவர் என்ன செய்யலாம்? மக்களிடத்தில் அன்றாட முகமுகமாக ஒன்றுமில்லை. சீமான் அவர்கள் சொல்வது பல பொய்களாக இருக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்ல வருகிறேன். ஆனாலும் அதில் தமிழ் தேசியமும் மற்ற தேசியமும் சரியா தப்பா, அவர் பொய் சொல்கிறார் உண்மை சொல்கிறார் என்றாலும் அவர் களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதில் ஒருபோதும் சமாதானிக்கவில்லை. மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிறார். வேற்று விறுவிறுத்து பேசுகிறார். இவர் வருவதற்கு என்ன சிக்கல்? இவரை இந்த ஆட்சியிலே மகுடங்கள் சூட்டி அழகு பார்த்தது இளைஞர்கள்.
இன்றைக்கு அதே இளைஞர்கள் நேரடியாக முதலமைச்சர் அல்லது முதலமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களை உள்ளே அனுமதிங்கள். ஆங்கில பத்திரிகையாளர்கள் ஒரு 3 பேர் வரட்டும், தமிழகத்தில் ஒரு 10 பேர் வரட்டும், ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி தான் கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் செல்லுமே. ஒன்றுமே செல்லாமல் இப்படியே உட்கார்ந்து சினிமா அரங்காரத்தில் 10 பூனை படைகளையும் யானை படைகளையும் கொண்டு போய்விட்டால் உனக்கு என்ன இலக்கு இருக்கிறது, என்ன நோக்கம் இருக்கிறது? இந்த நோக்கம் எப்போதும் நடக்காது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இன்று ஏற்பட்டது ஒரு பெரிய புரட்சி, மக்களின் எழுச்சி, ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அடாவடி போக்கு, ஆளுகின்ற அரசாங்கத்தின் ஊழல் நடவடிக்கைகள். இதற்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்ததன் விளைவுதான் இவருக்கு இயற்கை அரணமைத்து கொடுத்த அழகான வெற்றி. தாம்பூலத்தட்டில் தங்கத்தட்டில் வெற்றி மாதா 35% கொடுத்து விட்டு போய்விட்டாள். ஒரு ஜான் பாண்டியனை கூட சேர்க்கவில்லை, பூவை மூர்த்தியை சேர்க்கவில்லை, பார்வேந்தரை சேர்க்கவில்லை, முதலியாரை சேர்க்கவில்லை, ஒருவரை கூட, 1% இல்லாத கருணாசை கூட சேர்க்கல. தனித்து நின்று இயற்கை அன்னை உனக்கு வெற்றியை அழகாக மாலையிட்டார். அதற்கு பின்னால் எவ்வளவு அர்த்தம் உண்டு தெரியுமா? மக்களுக்காக நீ போராடணும். அவ்வளவு ஜென்சி, 29 வயசு 30 வயசு 40 வயசு இளைஞர்கள் மட்டுமல்ல, 50 60 70 80 எல்லா தர மக்களும் உங்களுக்கு வாக்களித்தார்கள். உங்களிடமிருந்து எதிர்பார்த்தது என்ன? நீங்கள் வாக்குறுதிகளில் முன்னே பின்னே இருக்கலாம். இமாலய மலைக்கு ஒப்பேற்பட்ட வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், சரி பரவாயில்லை. ஆனால் நீங்கள் சொல்வதை போன்று மக்களிடம் வந்து போராடுவதற்கு எங்களுக்கு வாக்களித்த ஜென்சிகளுக்காக நாங்கள் நிற்கிறோம். சிஜேபி பார்ட்டியை நாங்கள் பிஜேபி எதிர்க்கவில்லை, சிஜேபி ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் மக்களின் குரலாக ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் அவர் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படின்ற கேள்வி அவருக்கு அதில் என்ன சிக்கல் இருக்குது சார்? ஒருவேளை இப்போ தான் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கோம் உடனடியாக வந்து, ஏன்னா தேர்தலுக்கு முன்பு கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ண ஒரு கட்சி தான் பாஜக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அது வந்து அங்கே அந்த இடத்துல ஒரு சுணக்கம் ஏற்படுதுன்னா அதற்கு பின் என்ன அரசியல் இருக்குது? சுணக்கம் ஏற்படுவது நல்லதோ கெட்டதோ டிஎம்கே கடைசி வரைக்கும் நின்றான். நான் இந்த விஷயத்தில் டிஎம்கே பாராட்டுவேன். அவர்கள் ஊழல் பட்டு அள்ளிப்பட்டு சோழி முடிந்தார்கள், அது விட்டுருங்க. அவன் கடைசி வரைக்கும் சனாதனம் அது இதுன்னு ஏற்று நின்றான். இப்போது தனிப்பட்ட முறையில் ஒரு ட்ராக் அமைச்சு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியுமோ, உண்மையோ பொய்யோ அது வேறு விவகாரம். இப்போது அவர்கள் பேசுவது என்ன? காங்கிரஸ் முக்து பாரத் என்ற காங்கிரஸே கலத்தி விட்டாச்சு, வேலை முடிஞ்சு. கம்யூனிஸ்ட் போயாச்சு, விடுதலை சிறுத்தை போயாச்சு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எதெல்லாம் எந்த காலத்திலும் இயற்கையாக சேராத எல்லா கூட்டணியும் விஜய் கூட இருக்குது. விஜய் கூட்டி வாட்டிகன் கூட்டணி என்று அழைக்கிறார்கள், கிறிஸ்தவ தலித் கூட்டணி என்று அழைக்கிறார்கள். அப்படி ஒரு வாட்டிகன் கூட்டணியை எதிர்த்து திமுக இப்பொழுது களமாட போகிறது. கனிமொழி போன்ற பெரியாருடைய ஆட்கள் என்ன சொல்கிறார்கள்? எந்த காலத்திலும் அடிப்படைத்துவமான சித்தாந்தத்தை விட்டுவிடக்கூடாது, அது வந்திருக்கிறது. ஆனால் சித்தாந்தம் தெரிந்தோ தெரியாமலோ வடநாட்டில் பாப்புலர் ஆகிவிட்டால் நம்முடைய உதயநிதி. காதனம் சனாதனம், சனாதனத்தை பற்றி அவருக்கு தெரியவில்லை, ஒரு வார்த்தையை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சனாதனம் என்றால் என்ன, அதன் மூலக்கூறுகள் என்ன, படிமங்கள் என்ன, அதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் சனாதனத்துக்கு எதிராக போட்டு பீகாரில் அவர் மீது கேஸ் போடக்கூடிய அளவுக்கு அவர் பாப்புலர் ஆகிட்டார். சொல்ல புரியுதா? ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் சிக்கப்பட்டு கொண்டோம், நம்முடைய வண்டியை இன்னும் 58 மாதம் ஓட்டணும். ஓட்டுவதற்கு வழி மேலே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பாடி நமக்கு பலமாக இருக்கணும். இடியும் சரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரும் சரி. இங்கே அவ்வளவு பேரும் கருப்பட்டி பானைகள் கையை விட்டு நக்கி மாட்டிக்கொண்டார். யார்? திமுகவினர். KN நேரு மீது வழக்கு, ஏபா வேலு மீது வழக்கு, செந்தில் பாலாஜி மீது வழக்கு, அதே போன்று பொன்முடி மீது வழக்கு. யார் மீது வழக்கு இல்லை? டாஸ்மாகின் மீது பெரிய ஒரு வழக்கு இருக்கிறது. ஆக இந்த வழக்குகளிலிருந்தெல்லாம் நாங்கள் காப்பாற்றுவதற்கு இப்பொழுது பாஜகவோடு அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களும் ஈஸியாக சொல்லிவிடுவார்கள். டீலிமிட்டேஷன் வருது, அதற்கு இப்பொழுது அதற்குத்தான் டீலா நோ டீலா, டீலிமிட்டேஷன் வரப்போகிறது. டீலிமிட்டேஷனுக்கு 360 தேவை, 319 தான் இருக்கிறது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் 22, மமதா பானர்ஜியோடு உடைந்து வந்தவர்களிடத்தில் 20, உத்தவ் தாக்கரே எடுத்து ஒரு 6. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 22 + 20 26 இதை கூட்டினால் அது வரும். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரோடலாம் அப்படி என்று அவர்கள் படம் காட்டினால் பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை, எவனுக்கும் ஆதரவு இல்லை, இந்தியா கூட்டணியில் வெளியே போயிருக்கு. வெளியே போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த 540 மீதி உள்ளது அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் பேரம் பேசுகிறார்கள். நான் ஒன்றை தந்தால் எனக்கு நீ என்ன தருவா? புரியுதா உங்களுக்கு? முக்கியமான அமைச்சரவையில், மத்திய அமைச்சரவையில் கேபினெட் அந்தஸ்து போக மாட்டார்கள். போனால் அவர்களுடைய முகமூடி வெளித்திலே கேவலப்பட்டு போயிடும். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வாக்கு வங்கி 25% தான். நல்லா கவனிங்க. 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் அப்போதெல்லாம் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தீங்களா பிறந்தீர்களா என்று தெரியவில்லை, 23% மட்டும்தான் பெற்றார்கள். 1991 எலெக்ஷனில் எப்படி பெற்றார்கள் என்று சொன்னால், ராஜீவ்காந்தியுடைய படுகொலைக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த கொலையை செய்தது என்று பரப்பிடப்பட்டது. ஊர் முழுவதும் காரியாலயங்கள் எல்லாம் பற்றி எரிந்தது. ஒரு பய கூட இல்லை.
திமுக அன்னைக்கு டிஸ்டிலாப்பட்டது 23%. அந்த 23% மைனாரிட்டிகள் அவர் கூட இருந்தாங்க, கொஞ்சமாக பெற்றார்கள். இப்பொழுது திமுக ஒரு 25% இருக்கும். இப்போ அந்த 25%த்திலும் ஏராளமான வாக்குகள் கிறிஸ்தவ வாக்காளர்கள் பெரும்பான்மையாக போய்விட்டார்கள். நான் ஆடவில்லை என்றாலும் என் சதையாடுகிறது. அவன் ஒரு கிறிஸ்தவன். ஜோசப் இது முன்னால் விஜயை பார்த்தீங்களா? என்னைக்காவது ஜோசப்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. விஜய் படம் வருதுடா, விஜய் படம் வருது தான் சொல்லுவோம். இதை முதல்ல ஜோசப்னு சொன்னது யாரு? ஹெச் ராஜா வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு. இருக்காரா இல்லையா, எங்கே இருக்காருன்னு தெரியல, அதை விட்டுருங்க. ஜோசப் விஜய் ஃபேமஸாக போனது சீமான். சைமனாக ஏதோ ஒன்று பேரை போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு வாயை திறந்தாலே இந்த சோழி தான் நடக்கும், அதை விட்டுருங்க. இப்போது அவருக்கு இப்போ வந்து அப்படிப்பட்ட திமுகவில் கொஞ்சமாவது ஒட்டுணிகளாக இன்றைக்கி சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், கொஞ்சமாவது அவர்களோடு இருக்கிறார்கள். இதை விட்டு திருச்சி சிவாவுக்கு மந்திரி பதவி கொடுத்து விட்டால், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த இலாக்காவில் இவர் பங்கு பெற்று விட்டால், பாஜகவுக்கு சேர்ந்து விட்டால், இருப்பதும் போய்விட்டு லொல்ல கண்ணா நல்லது போய்விட்ட கதையாக ஒரு கதை மாறிவிடும். அந்த தவறை திமுக செய்ய மாட்டார்கள். சபரீசன் மூலமாக இந்த சைடு யோசிச்சு பாருங்களேன் சார். திமுகவுக்கு இது வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து கூட பயணிச்ச காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லாருமே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்போ எல்லாருமே ஒரு அமைச்சர் பதவிக்கு தானே நாங்கள் வந்து இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, இந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் எல்லாம் வந்து அமைச்சரவையில் பங்கேற்றோன்னு சொல்லிட்டு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு இந்த அளவுக்கு காங்கிரஸை முக்த் பாரத்ன்று பிஜேபி சொல்லிட்டு இருக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலையிலும் காங்கிரஸ் கூட இணைஞ்சு பயணிச்ச திமுக இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரிப் வேணும்ல சார். இப்போ நீங்க ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தோன்னே நீங்க வந்து அங்கே அமைச்சரவையில் பங்கேறீங்க, கரெக்ட். இதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் ஏன் போய் பங்கேற்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை தாண்டி நாங்கள் ஏன் சமரசம் பண்ணிட்டு நாங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் ஏன் போய் பங்கேற்கக்கூடாது? நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, வழக்குகள் இருக்குது, இதற்கு நாங்கள் வந்து ஏன் பங்கு பெறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான் நடக்கு பிரபு. நீங்கள் ஏன் சிக்கல் இருக்குன்னா நீங்கள் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள்லாம் போயிட்டீங்களா ஐயா? விடுதலை சிறுத்தைகள் போயிட்டீங்க, காங்கிரஸ் கட்சி போயிட்டு, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ல கேட்டு போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டீங்க. அவரும் ஜோசப் விஜய் போய், இப்போ நாங்கள் ஏன் போகக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் லைன் கரெக்டாக இருக்கா? பிஜேபிக்கு லைன் கரெக்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்லை வந்து ரயில்வேவோ இல்லை வந்து எஜுகேஷனோ கொடுக்குறாங்கன்னா, இப்போ திமுக ஆட்டோமேட்டிக்காக பாஜக அமைச்சர்கள் பங்கேற்றா இங்கே இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் எப்படி அணுகணும் அவங்கள அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங்காக இறங்கி அடிப்பாங்களா, இல்லை தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை பெற்றுத்தரணும் அப்படின்றது வந்து ஒரு சுமூகமான போக்கை கடைபிடிப்பாங்களா? இன்னொன்று, பிஜேபி கூட்டணியில் திமுக இடம்பெற்றால் இங்கே இருக்கக்கூடிய வழக்கு, சிபிஐ வழக்காகட்டும், இந்த குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்க புகாராகட்டும், இதெல்லாம் வந்து மத்திய அரசு என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன் என்றால் மூத்த தலைவர்கள் KN நேரு, அப்புறமா வந்து துரைமுருகன், பொன்முடி, தங்கம் தென்னரசு, இப்போ எல்லாருமே இலாக்காவில் ஏவா வேலு, ஒரு கோராச்சக்கூடிய தலைமை TR பாலு, எல்லோருமே பாஜகவோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என ஒரு சமீட்சை கொடுக்கிறார்கள். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்க அடிப்படைத்துவமாக கனிமொழி போன்றவர்கள், உதயநிதிக்கு பற்றி தெரியல எனக்கு, இவர்களெல்லாம் கொள்கை விட்டுவிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். எந்த காலகட்டத்தில் நான் பேசும்போது சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கையே பாஜக எதிர்ப்பு, சிறுபான்மையினர் வாக்குவதும். இப்போது எல்லாமே உடைந்து போய்விட்டது, சிறுபான்மையினுடைய வாக்குகளும் போய்விட்டது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கூட்டணியில் இருக்கக்கூடியவர் குறைந்தது 10% வரும். 10 வேணாம் சார், காங்கிரஸுக்கு ஒரு 4, இருப்பவர்களுக்கெல்லாம் அரை சதவீதமாக போட்டு பாருங்கள், ஒரு 7% வாக்கள், ஒரு 5% வரட்டுமே. அப்படி என்றால் இன்றைக்கு விஜயனுடைய கட்சி 35 + ஒரு 5 40% வலுவாக இருக்குது. விஜய் யார் கூடயும் சேரலை, நான் சொன்னல, யாரோடும் சேராமல் 35% ப்ரூவனாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ப்ளஸ்ஸு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி எல்லாம் சேர்த்து விட்டால் ஒரு 5% வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி இப்போ வலமாக வருகிறது. ஏன்னா கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், அங்கே தெற்கே பார்த்து கொண்டிருந்தால் முக்குலத்தோர் சமூகத்தின் ஒரு வளமாக அந்த ஏரியாவிலேயே அழகாக இருக்கக்கூடிய இசைக்கு சுப்பையா, இப்படி பலமான ஆட்கள் அந்த பக்கத்தில் சேரும்போது 0.25%, 0.1% இப்படியே வலுப்பெறும்போது 40% மேல் அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி எதுவுமே இல்லை. இந்த 68 நாட்களாக அரசு இப்போது முதலிலே சந்திக்கின்ற விவகாரம் என்ன? முதலிலே உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தேர்தல் வரப்போகிறது. அதிகார பங்கீடங்கள் கொடுக்க போகிறார்கள். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இயற்கை கூட்டணியாக அதிகாரம் பங்கீட்ட ஒரு ஆட்சி இல்லை என்ற திமுகவின் முதல் வரலாற்று சரித்திரத்தை மாற்றியது
யார்? விஜய் அவர்கள். இப்போது அவர்கள் ஊராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் பங்கு கொடுக்க போகிறார்கள். பங்கு கொடுக்கும்போது அவர்கள் 40% வலிமையாக நிற்கும்போது திமுக கூட்டணி யார்? நான் கேட்கிறேன். திமுகவுக்கு பலம் யார்? கூட்டணி கட்சிகள் எங்கே இருக்கிறது? யார் வருவாங்க? திமுகவுக்கு இப்போ யார் இருக்கிறா? கூட இருப்பது யார் இருக்கா? புலிக்கொடின்னு ஒன்று இருக்கிறது. கருணாசுடைய புலிக்கொடி, முக்குளத்தூர் புலிப்படை, தேமுதிக 6%, அன்சாரி, SDPA, ஜவாஹிருல்லா, இவர்கள் எல்லாரும் சேர்த்து ஒரு பானையில் வச்சாலும் 2% வருமா? 2% வருமா? வராத ஐயா, வராத. இப்போ திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்கிலும் நாங்கள் பலமிழந்து விட்டோம், எதுவுமே இல்லை, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தப்பி போவதற்கு ஒரே வழி பாஜக தான். ஆனால் பாஜகவோடு அவர்கள் என்ன செய்வார்கள்? நேரடியாக கூட்டணி அமைக்க மாட்டார்கள். அதுவும் வீத லீடர்ஸ்ன்னு தனியாக போயிட்டு, கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக போயிட்டு, அண்ணாமலை அமைதியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். வாயை விட்டு ஏதோ புண்ணாக்கின கதையாக ஆகிடக்கூடாது, மெதுவாக நம்ம பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்னு இப்போ அண்ணாமலை அமைதியாக இருக்கிறார். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் இருக்கக்கூடிய 22 இந்த மேஜிக் ஸ்பெல், இதை வைத்து கொண்டு எங்களுக்கு என்ன உதவி செய்வீர்கள்? ஒரே ஒரு உதவி தான். நான் மறுபடியும் இங்கே சொன்னோன்னு என்னமோ தெரியல. கரூர் வழக்கை தூசி தட்டுங்கள், கரூர் வழக்கை வளப்படுத்துங்கள், அவர்களுக்குள் ஒரு பெரும் சிதைவை ஏற்படுத்துங்கள், முக்கியமான தலைவர்களை உள்ளே பிடித்து போடுங்கள். ஆதவ் அர்ஜுன் இதில் இருக்கிறார், ஆனந்த் இருக்கிறார், வேறு யார் இருக்கார்? நிர்மல்குமார் இருக்கிறார். ஆனால் இவர் மீது FIR இல்லை. அதை அவர்கள் நினைத்தால் எப்படியும் மடைமாற்றம் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறது. கூட்டம் கூடியது விஜயால், கூட்டத்தின் கதாநாயகன் விஜயால். 8 மணிக்கு வர வேண்டிய மனிதன் 2:30 மணிக்கு வந்தார். ஒரு தண்ணீர் கூட அவர்களால் செய்து தர முடியவில்லை. இதற்கும் தமிழக காவல்துறைக்கும் என்ன உதவி உண்டு? தமிழக காவல்துறையால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு எவரும் கேட்க மறுத்தார்கள். நாமக்கல்லிலிருந்து ஒரு பெரும் படை இவனை நோக்கியே வந்து தான் செத்து போனதற்கும் தமிழ்நாடு அன்றைய அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதன் முழு பொறுப்பு ஜோசப் விஜய் இவர்களுக்குத்தான் சேரும் என்று மடைமாற்றம் செய்வதற்கு சிபிஐ கொண்டு வருவதற்கு எவ்வளவு எளிதானது? பாபரி மசீது வழக்கை மாற்றி விட்டார்கள் ஐயா. பாபரி மசீது வழக்கில் ஒன்றும் கிடையாது. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்களா இவ்வளோ ஒரு பெரிய கொண்டு வரலாம், இல்லை இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த விவகாரத்தில் இப்போ வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 40% இது இந்த தேர்தல் குறைவு. அதான் நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்கும் போது 40%க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் ஏன் இங்கே இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை இன்னும் கடுமையாக சாடுறதுக்கோ, நீட் தேர்வு, ஜென்சி போராட்டம் வெடிச்சிருக்கு, டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராடுறாங்க சிஜேபி கட்சி சார்பாக, ஏன் வந்து இவர் இன்னும் தன் குரலை தெரியல, வலுவா ஏன் குரலை வலுவா வைக்க தெரியாதெல்லாம் கிடையாது. ரொம்ப அழகா பேசக்கூடியவர். திமுகவுக்கு எதிராக கடுமையா சாடுறாரு, பேசுறாரு. ஸ்டாலின் சார் பேச தெரியுதுல்ல, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் மாமா அப்படி பேசினா மோடி மாமா பேசலாம்ல. மோடி மாமான்லாம் பேச வேண்டியதில்லை. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஸ்டாலினை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்துடைய பாலிசியை விமர்சிக்கலாம். அப்படினால் இவருக்கு ஒரு இந்திய தேசிய அடையாளத்தில் ஒரு அங்கீகாரம் வரும். நல்ல ஆங்கிலம் தெரிந்தவர் தான். அதுக்காக காத்திருக்காங்களோ? அதுக்கான இப்போ நாட்டில் நிறைய வைரல் ஆகிட்டு ஃபியூச்சரில் பிஎம் கேண்டிடேட்டாக கூட ஆகுவார் அப்படின்ற அது அவரோட இல்லையா. முதல்ல கீழே இருக்கிற ஒரு ட்ராக்கை பார்க்கலாம். 1ஆவது வகுப்பு 2ஆவது வகுப்பு பிரைமரி ஸ்கூல்லாம் படிக்காமல் டக்குண்டு +2 எக்ஸாம் எழுத முடியாது. இப்போது தான் அவர் வந்திருக்கிறார். ஒரு 70 நாட்கள் அவர் தன்னை பலப்படுத்த வேண்டும். ஒன்று, அவருடைய கட்சியில் ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் உள்ளவர்கள், முறைமைகள் யாரும் இல்லை. முறைமைகள் அவருக்கு சரியான அளவிற்கு இல்லை. அப்படி இருந்திருந்தால் அவர் இந்த தவறை செய்ய மாட்டார். அவருடைய பலகீனம் அதுதான். யார்? அவருடைய பலகீனம் அதுதான். இந்த 65 நாட்களே கோயிலில் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லலாம் பிரச்சனை கிளப்பிட்டாங்க. பாருங்கள், எங்கிருந்தாவது பிரச்சனைகள் வராதா என்ன ஒரு கும்பல். மாரிதாஸ் வரைக்கும் 25,000 கோடி ரூபாய் நிலத்தை பறித்து விட்டார்கள், ஹிந்து அறநிலைத்துறையில் அப்படி பண்ணிவிட்டார்கள், இப்படி பண்ணிவிட்டார்கள் என்று இதை மடைமாற்றம் செய்கிறார்கள். திமுகவினர் வலைகள் போட்டு, கண்ணாடிகளை போட்டு, குவியல் கண்ணாடியில் தவறுகள் நடக்காதா என்று அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு புறம் ஆட்சி கவிழ்ப்புக்கு எம்எல்ஏக்கள்கிட்ட விலை பேசுகிறாங்க. நிறைய எம்எல்ஏக்கள் ஒரு முன்தொகையும் வாங்கிட்டாங்கன்ற ஒரு செய்திகளும் உலாவிட்டு ஊடகவியலாளரையும் மாற்றி வைத்திருக்கிறார்கள். தம்பி விஜயன் அவர்களும் மாற்றியிருக்கிறார். அது உண்மை போய் எனக்கு தெரியாது. நேற்று அந்த குறிப்பிட்ட பத்திரிகையினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர், அவருக்கும் சம்மந்தம் இல்லை. IDPSனுடைய திருநாவுக்கரசு பழகிய அளவிலே ஒருத்தருக்கு சில விஷயத்தை சாட்டை பகிர்ந்து கொள்வோம், அப்படி பலன் இருக்குன்னு சொல்லி அவரே அறிக்கை விட்டுருக்கார். அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர். நேற்றைக்கு நான் அவருடைய வெப்சைட்டை பார்த்தேன், அவருடைய முகநூலை பார்த்தேன். அதில் நமக்கு தெரியுது இந்த அளவிற்கு டிசென்ட்டாக இருக்கக்கூடியவர். இவர் மௌனமாக இருந்து கொண்டிருப்பது சிக்கல் அவருக்குத்தான் ஏற்படும். அவர் தான் சொல்கிறார், அவருக்கு தான் அவர் டாக் லெஸ் ஒர்க் மோர்ன்றாரு.
அவர் தான் சொன்னார் டாக் லெஸ் ஒர்க் மோர். பேச்சு எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே அமைதியாக இருக்க வேண்டியமோ அமைதியாக இருக்கணும். டாக்லெஸ் ஒர்க் மோர் கரெக்ட் தான். அதே மாதிரி தான் பெருந்தலைவர் காமராசர், அவர் அதிகமாக பேச மாட்டார், வேலை ரொம்ப அணைக்கட்டெல்லாம் கட்டி முடித்தார். அவருக்கும் இவருக்கும் இல்லை. ஆனால் இவரை சார்ந்த எந்த ஜென்சிக்களுக்கான ஆட்சி இவருக்கு கொடுக்கப்பட்டதோ அதே ஜென்சிக்களுக்கு ஒரு குரலும் கொடுக்காமல் மௌனியாக இருப்பது அவருக்கு பெரும் பின்னடைவு 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 என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக சார். நம்ம இந்த பேசியிருக்கக்கூடிய இந்த தருணம் வரைக்கும் அவர் குரல் எழுப்பல, நேரம் ஆகும்போது அவர் பார்க்கலாம், அது கட்சியினுடைய நிலைமையில். கண்டிப்பாக நேரம் ஒதுக்கியது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.